எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சித்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்தூரில் இருக்கிற வெள்ளாண்டப்பர் மலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, குருராஜபாளையம் தாண்டி ஒடுக்குத்தூர் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கிற ஒரு கோயில். இந்த மலைப்பாதை வந்து மிகவும் ஆபத்தான ஒரு மலைப்பாதைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே கோயிலுக்கு டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒடுக்குத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தாச்சு. நம்ம பயணத்தை எங்கேருந்து ஆரம்பித்தோன்னா வேலூர்லேருந்து ஆரம்பித்தோம். வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 50லேருந்து 55 கிலோமீட்டர் வரும் இந்த கோயிலோட டிஸ்டன்ஸு. நம்ம வேலூர்லேருந்து கிளம்பி அப்துல்லாபுரம் வந்து ஊசூர்லேருந்து அணைக்கட்டு வழியாக வந்து குருராஜபாளையம் தாண்டி இப்போ ஒடுக்குத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஒடுக்குத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரே ரோடு. அங்கே போனீங்கன்னா தாமரைக்குளம்னு ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் நீங்கள் 2 வழி பிரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் கோயிலுக்கு போவோம், இங்கேருந்து ரைட்டில் போனாலும் கோயிலுக்கு போவோம். இங்கேருந்து ரைட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. மேப்பில் இந்த வழி காட்டுறதுனால நான் இந்த வழி தேர்ந்தெடுத்து இப்படி போனேன். இங்கேருந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு, ஃபுல்லாக ஜல்லிக்கொட்டு வச்சு ரோட்டில் நம்ம போகவே முடியல. இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜவ்வாது மலைத்தொடர். ரொம்பவும் அழகான ஒரு கிராமம். வெள்ளாண்டப்பர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. நம்ம திருப்பதி கோயில் மாதிரி 7 மலை தாண்டி தான் போய் நம்ம வெள்ளாண்டப்பரை தரிசிக்கணும். இது புரட்டாசி மாதம் 3வது வாரம் அப்படின்றதுனால இந்த கோயிலை தரிசிக்கிறது வந்திருக்கோம். நம்ம சித்து விலாக்ஸில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் எபிசோடில் தான் இருக்கும். புரட்டாசி மாதத்தில் எத்தனை பெருமாள் கோயிலை நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் நம்ம வெள்ளாண்டப்பர் கோயிலை 6வது எபிசோடாக நம்ம பார்க்கலாம். மற்ற வீடியோஸை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள். நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டைமலை கோயில், திருப்பார்கடல், ஜலகம்பாறையில் இருக்கிற பெருமாள் கோயிலெலாம் நம்ம இந்த எபிசோடில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வெள்ளாண்டப்பர் மலைக்கோயில் பாதைன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆபத்தாக இருக்குங்க. ரொம்பவும் நெட்டான பாதைகள், ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறவங்க 2 வீலரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 2 வீலர் தான் வருது. அதை விட்டிங்கன்னா இங்கே ஒடுக்குத்தூர்லேருந்து ஆட்டோவில் வந்து வராங்க. அதே மாதிரி வேனுங்க, குட்டியான மாதிரியான வண்டிகள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுது. நம்ம 2-3 மலை தாண்டி இங்கே வந்தோன்னா இங்கே தாங்க கோயிலோட அடிவாரம். இங்கேருந்து தான் பயணமே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய திருசூலங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சுயம்பு வடிவிலான சிலைகள் இருக்குது. இங்கே மக்கள் வந்து கற்பூரம் ஏற்றி வேண்டிட்டு இங்கேருந்து பயணத்தை மறுபடியும் தொடர்றாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமான ஒரு பாதையாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், ரொம்பவும் நெட்டான ஒரு பாதை. இங்கே என்னென்னா வண்டிங்க ட்ராவல் பண்ணி மண்ணெலாம் ரொம்பவும் நைஸாக மாறிட்டுருக்கு. அதனால் பிரேக் பிடிச்சிங்கனாவே வாரும். நம்ம 3-4 மலை தாண்டி இங்கே பயணித்து வந்தோன்னா இங்கே ஒரு அழகிய கிராமம் ஒன்று அமைஞ்சிருக்கு. ரொம்ப இயற்கையோட ஒரு கிராமம். நீங்களே பாருங்கள். இந்த ஊரேவா தம்பி? இந்த ஊரேவா? ஆஹா.
எங்கள் ஸ்கூலில் எங்கள் தம்பி இருக்கு அவ்வளோ தூரம் போகணும். இங்கே 2 தம்பிங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட விசாரித்தோம், இந்த கிராமமான. ஆமாம், இந்த கிராமம் தான் சொன்னாங்க. எங்கேப்பா பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒடுக்குத்தூரில் தான் இருக்குன்னாங்க. எப்படிப்பா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நடந்து தான் போவோம், இல்லைனா யாராச்சும் வண்டியில் போகிறப்ப கூட்டிகிட்டு போய் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் படிச்சுட்டு வராங்கன்றது நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நெட்டான பாதைன்னு. இந்த நெட்டான பாதையை கடந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே சின்ன கடைகள் இருக்குது. இங்கே ஸ்நாக்ஸ், போண்டா பஜ்ஜி மாதிரியான கடைகள் இருக்குது. இதை தாண்டினீங்கன்னா அதை விட கடினமான ஒரு பயணமாக இருக்கும். ரொம்ப நெட்டான ஒரு பாதை. இங்கே இருக்கிற கிராம மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் இயற்கையோடு சேர்ந்து வாழுறாங்க. ரொம்பவும் சுத்தமான காற்று. ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் எவ்வளோ ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற இயற்கை அழகையே நம்ம ரசிக்க தவறுறோம். முடிஞ்ச வரையும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ கோயில் மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வெள்ளாண்டப்பர் மலைக்கு ஏற வழிபாதை இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா திரிசூலம் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு புற்று இருக்குது. இங்கே மக்கள்லாம் கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு இங்கேருந்து நடக்கிறவங்க இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வண்டியில் போகிறது அவ்வளோவும் ஆபத்தான ஒரு பயணமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், நம்ம வண்டியில் தான் போகிறோம். ரொம்பவும் கடினமான ஒரு பாதை. இங்கெல்லாம் மழை காலத்தில் நம்மளால் கண்டிப்பாக வண்டியில் பயணிக்க முடியாது. இங்கேருந்துன்னு இல்லை, அடிவாரத்துலேருந்தே யாரும் வண்டியில் பயணிக்காதீங்க. மழை காலத்தில் முடிஞ்ச வரையும் நடந்து வாங்க, இல்லை வேன் அந்த மாதிரியான வாகனத்தில் வந்து பயணிங்க. இங்கே இருக்கிற மண் பார்த்திங்கன்னா செம்மண் மாதிரியான மண்ணாக இருக்குது. அதனால் அது ரொம்பவும் வழுக்குது. மழை காலத்தில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வண்டி சேத்துல கண்டிப்பாக மாட்டோம். அதனால் எல்லோரும் நடந்தே வந்து பயணம் பண்ணுங்கள் மழை காலத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி பிரியுதுங்க. ஒன்று வந்து வேறு ஒரு கிராமத்துக்கு போகுது. இந்த பக்கம் போனீங்கன்னா வெள்ளாண்டப்பர் கோவிலுக்கு போகுது. வரவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. ஒரு சிலர் முடிஞ்ச வரையிலையும் ஓட்டிகிட்டு வந்து இங்கே வழியிலேயே வண்டியை விட்டுட்டு இங்கேருந்து நடந்தும் போயிடுறாங்க. ஸோ அதனால் யாரும் வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க வாங்க. இங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கற்களை அடக்கி வீடு மாதிரி கட்டி வழிபட்டுருக்காங்க. இங்கே வெள்ளாண்டப்பர்கிட்ட வேண்டினபடி கொடுப்பாரு அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வண்டி விட்டுட்டு இங்கேருந்து நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டான ஒரு வழியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 மலை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு சமவெளி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வாது மலை கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே சுனை நீர் இருக்குது. நம்ம கோயிலுக்கு இங்கே வந்த நேரம் ஒரு 4:30 மணி இருக்கும். அப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. காலையில் வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்ன்ட்டு நீங்களே கெஸ் பண்ணிங்க.
இங்கே வந்தோன்னா இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பெரிய ஹால் மாதிரி கட்டியிருக்காங்க. மேபி நைட்டில் வந்து தங்குறவங்களுக்கான இடமா இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. இங்கே அன்னதானமும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. மலைக்கு மேலே கிணறு நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே தண்ணியும் இருக்குது. இதில் இங்கே வரவங்க பாதம் கழுவுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே மேலே ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே வெள்ளாண்டப்பர், இவர் தாங்க வெள்ளாண்டப்பர். மக்கள் இவரை பெருமாள் சுவாமியாக வழிபடுறாங்க. வெள்ளாண்டப்பர்கிட்ட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய திருச்சூலங்கள் அமைச்சிருக்காங்க. மக்கள்லாம் இங்கே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு படையல் போட்டு வணங்கியிருக்காங்க. பொரி, பழம் அந்த மாதிரியான படைச்சி சுவாமியை வழிபட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து உண்டியல் வந்த காணிக்கையை எண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடரோட அழகை பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் போனீங்கன்னா ரொம்பவும் ரம்மியமான காட்சிகள். இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் ஸ்தம்பம்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட உருவம் அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருட பகவான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரம், இந்த மாதிரியான ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க. நம்ம மேலே போய் கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்துடலாம். மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. வாங்க நம்ம போய் வெள்ளாண்டப்பரை தரிசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாறைங்க, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் நின்றுட்டுருக்கு. அதனால் இதை வெள்ளாண்டப்பராக வழிபடுறாங்க. இவர் தான் வெள்ளாண்டப்பர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாலையை பூங்களை மேலே தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி மேலே தூக்கி போடும்போது கீழே பூ ஏதாவது வந்தால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெள்ளாண்டப்பரே அந்த பூவை கொடுத்ததா மக்கள் நம்புகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பேர் ரொம்ப நேரம் நின்று அந்த பூ கிடைக்குமான்ட்டு நின்றுட்டுருக்காங்க. மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. வாங்க நம்ம வெளியே போய், வெளியே ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க, அங்கே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வெளியே வந்தோம்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாண்டப்பரோட முழு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த பாலத்தில் போய் பார்ப்போம்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜவ்வாது மலைத்தொடரோட அழகு. அவ்வளோதாங்க, வெள்ளாண்டப்பர் இன்னொரு தாட்டி தரிசிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.